நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை குறள் எண் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்கிறார் நம் திருவள்ளுவர். அந்தணர் பிராமன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிங்கிறவங்க யார்? அறவோர். அவங்க அறநெறி நிற்பவர்கள் மட்டுமே அந்தணராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட அறநெறியில் வாழும் அந்தணர்கள் எந்த உயிருக்குமே ஒரு கொஞ்சம் கூட தீங்கே நினைக்க மாட்டாங்க, துன்பமே தரமாட்டாங்க. செந்தன்மை, அவ்வளோ சாஃப்டும் கைண்டாக இருப்பாங்களாம். அதே அவங்களோட வாழ்க்கை நெறியாக இருந்தே வாழ்வார்கள். இப்படி அற வழியில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்கின்ற மகான்களை பற்றி இந்த 9 குறள்களை நம்ம பார்த்தோம். இப்போது எல்லா உயிருக்கும் சேம் சார்ட் ஆஃப் கைண்ட்னஸை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண ஒரு மகானத சரித்திரத்தை பார்க்கலாம். அவர் யார் தெரியுமா? ராமானுஜர். எம்பெருமானார் உடையவர் அப்படிங்கிற பேரால் இன்னமும் நம்ம சேவிச்சுட்டுருக்கோங்க. எந்த ஒரு விஷ்ணு கோயிலும் இவர் இல்லாமல் கிடையவே கிடையாது. இவர் ஒரு பெரிய ஸ்காலர், நிறைய நூல்களை ஏற்றிருக்கார், நமக்கு ஒரு பெரிய ஆச்சாரியர், நம்மளை நல்ல வழிக்கு நடத்தியிருக்கார். இவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இது அவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமிக்கு அர்ச்சனைகள் பூஜைகளும் செஞ்சுட்டு அங்கே இருந்த காலகட்டத்தில் திருக்கட்சி நம்பிகள்ங்கிறவர் திருக்கோஷ்டியூர், காரைக்குடி பக்கத்தில் இருக்க அந்த ஊரில் மிகச்சிறந்த ஸ்காலராக அவர் அங்கே வாழ்ந்துட்டுருக்கார். அவர்கிட்ட போயிட்டு துவய மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்குரிய வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே போனாராம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 17 முறை அந்த மாதிரி போயிருக்கார். ஒரு முறையும் அந்த ஆச்சாரியர் என்ன செய்வாராம், அப்புறம் வா அப்படின்றவர். ஏன்னா நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டாராம். 18வது தடவை போகும்போது அடியேன் ராமானுதாசன் வந்திருக்கேன்னு சொல்லவும் தான் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு துவய மந்திரத்தோட அர்த்தத்தெல்லாம் சொல்லி, இதை நீ பாராயணம் பண்ணினா மோட்சத்துக்கு வழி அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு அட்வைஸும் கொடுக்குறார். நீ எப்படி இதை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டியோ அது மாதிரி சிஷ்ய பிள்ளைகளை சோதித்து அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ தான் புரியும். அதனால் அப்படி தான் அவங்களுக்கு நீ உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுற. கூட யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய ஸ்காலர் எதுக்காக 17 முறை அவர் நடந்து போகணும் அப்படின்னு. இப்போ நமக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் நேரில் போய் படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் இது. நல்லா படிக்கிற குழந்தைகள் எல்லாமே பாருங்கள், நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸை தேடி தான் போவாங்க. கோவிட் பேட்சுன்னு சொன்னாவே பிரமாதமாக இருக்கேன். நமக்கு ஒரு கல்வியை எப்படி முறையாக கற்றுக்கணும், குருவுக்கு எப்படி மரியாதை காமிக்கணும், இதெல்லாமே வாழ்க்கை நடைமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். இவர் என்ன செஞ்சார், இந்த துவய மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நேர திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு மேல் பிரதான மடிக்கு ஏறினார். இப்போவும் கோயில் அந்த இடத்துல இவரோட இதை ஞாபகமாக அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க, இவரோட சிலையை. அங்கேருந்து கூவி அழைத்து எல்லா மக்களும் வாங்கன்னு கூவி அழைத்து துவய மந்திரத்தை அவங்களுக்கு உபதேசம் பண்ணி எல்லாரும் மோட்சம் பெறணும் அப்படின்னு நினச்சார். இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கதை அறிஞ்ச திருக்கட்சி நம்பிகள் வேகமாக அதை எப்படி நான் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே நீ சொல்கிற, குரு பேச்சை மீறி நடந்தால் நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் நம்ம ஆச்சாரியார்? நான் ஒருத்த நரகம் போனாலும் இத்தனை பேர் மோட்சம் அடைஞ்சு இத்தனை பேர் நல்கதி அடைவாங்கன்னா நான் இதை சொல்லி கொடுத்தது தப்பே இல்லை அப்படின்னாராம். சக மனிதர்கள் மேலே அவங்க மேல் நோக்கி முன்னேறி போகணும், நற்கதி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட அந்தனர் பாதம் பணிந்து நாமும் உயரும். எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இப்பேற்பட்ட ஆச்சாரியரது வரலாறு சொல்லாமல் ஏதோ ஒரு படையெடுப்பு 17 வருஷம் அதை ஹிஸ்ட்ரியில் படிக்க வச்சு இதை சின்ன வயசுலேயே சொல்லாமல் விட்டுட்டாங்களே. அப்பயே தெரிஞ்சிருந்தா நற்கதி இன்னும் நல்ல சீக்கிரமாகவே நமக்கு கிடச்சிருக்குமோ? யோசிப்போமாக. தேங்க்யூ.